ஹலோ கைஸ்ல இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸில் எபிசோட் 21 to 25 5 எபிசோட் சேர்த்து போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் போட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆள் கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா அகாடமிக்குள்ளே போயிட்டுருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஹீரோ வந்து அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்யூன் பண்ணுவான். ஸோ சேக்ரட் ஃபேமிலிருந்து வந்து ஆளில் வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சில் சென்யூன் சொல்லியிருக்கான். உனக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க நேரம் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து நடிப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து வேணாம் தயவுசெய்து எதுவுமே பண்ணாதீங்கன்னா என்னடா புதுசாக பயப்படுற நீ பயந்துடா பார்த்தது இல்லைன்னு சொல்லிருக்கா. எல்லாம் உன்னை போட்டு அடிக்கிறா அப்படின்னு சொல்லிருக்கா. இன்னைக்கு உன்னை அடிக்கல நீ ஐயோ உன்னை கத்துற அதை நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்க இடத்துல தம்பி சின்ன பையா இன்னைக்கு உன்னை அட்டி எந்த உனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாதா இருக்கணும் அப்படின்னு அவன் அடி போய் ஹீரோ பார்த்தா வந்து அவன் அட்டிக்கிறதுக்குள்ளேயும் அவன் போய் பேசுகிற ஏடா சரி அவனை மாதிரி பட்ட மாதிரியே தெரியலடா அப்படின்னா. ஸோ ஹீரோ உடனே வந்து அம்மா ஐயோ அப்படின்னு கம்மிக்காதான் தயவுசெய்து கொள்ளாதீங்க வேணாம் ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க இஷ்டத்துக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உன்னை இன்னைக்கு வந்து பாரபட்சமாக பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டாமல் அடித்தாலும் ஹீரோ எல்லார்ட்டும் டாச் பண்ணி போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விட்டாமல் பவரை கேதர் பண்ணி இன்னைக்கு உடனே சத்தாண்டு ஒரு குத்துறான்னு வரும் பாருங்க. ஹீரோ அசால்ட்டாக நவுந்துடும். அவன் தரையிலே பஞ்ச் அடிச்சோம் சரியான பெயின் அவனுக்கு. டி என்னடா பண்ணுறீங்க அவனை அடிக்கிறான் சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே ஒன்றா அடிக்க வந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ ஒருத்தர் டாச் பண்ணி ஒரு இடத்துல எல்லாரும் சுற்றி வந்துட்டு ஹீரோ என்னடா பண்ண பார்த்தா உடனே ஹீரோ ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். இடத்துல அவன் கத்துற குத்தும் கொஞ்சம் அக்காடமி முழுக்க கேட்டுக்கிற இடத்துல என்ன கொள்றாங்களே யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோ கத்த ஆரம்பிக்க உடனே எல்லா பிரச்சனை வந்து வந்துடுறானுங்க. ஏன்னா இது சேக்ரட் ஃபேமிலி வந்து ஓப்பனாக வந்து பகலையோ கொள்றானுங்களா அப்படின்னு பார்த்துட்டு டீ என்ன பண்ணிட்டு அவன் கத்திக்கிட்டு அடிச்சா அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரியான டென்ஷனத்தில். ஸோ எல்லாரும் அடிக்க வந்தாலும் ஹீரோ அசால்ட்டாக மாற்றி மாதிரி டாச் பண்ணிருக்கான். சைடில் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் கொள்றாங்களே தயவுசெய்து காப்பாது ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்ததுல இந்த பக்கம் எல்லாரும் பண்ணுற அட்டாக்லையும் பார்த்து ஹீரோ அசால்ட் டாச் பண்ணிட்டு ஸோ சைட் பை சைடாக அவன் வந்து டாச் பண்ணும்போதே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ வெளிருந்து போகும்போது ஹீரோ அடி வாங்குறது மட்டும்தான் தெரியுது. வந்து அடிக்க தெரிய மாட்டேது. இந்த ஒரு இடத்துல பார்த்தா வந்து ஹீரோ வந்து இந்த செங்கி பண்ணிக்க செங்கி சொல்ற டெய்லி என்ன வேணடா எதுவும் பண்றாத தேவை அப்படின்னா பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிருக்கா. ஹீரோ என்னடா பண்ண திடீர்னு கீழே வந்து ஐயோ கால் வலிக்குது கை வலிக்குது கடவுளே எனக்கு காப்பாத்தீங்க கொள்றாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சா. இந்த இடத்துல இந்த பார்த்து செங்கு ஐயோ என்னமா நடிக்கிறா யாரா நீ பார்த்துருக்கா. சுத்திகரி எல்லாரும் பேசுறாங்க என்னடா இந்த சேக்ரட் ஃபேமிலி இந்த அளவுக்கு கொட்டூர்மானுங்களா பட்ட பகல நீரி வந்து கொள்றானுங்க வெறும் இன்ஸ்பிரேஷன் மேட்டர் கார்டு இந்த அளவுக்கு பண்ணுறானுங்க அப்படி சொல்லிட்டு வந்து எல்லாருமே சேக்ரட் ஃபேமிலி கீழே நிற்கிறான். ஒருத்தர் வந்து என்னடா அந்த சேக்ரட் ஃபேமிலி இப்படி வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்படியே வந்து செட் ஆகுது பாவனியில் வந்து செத்துருவோம் போலன்னு சொல்லிட்டு நான் போய் ஹெட் மாஸ்டர் சொல்ல போகிற சொல்லிட்டு 2 பேரும் போய் ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்க்குற மாதிரி செஞ்சு ஒன்று சொல்லி என்னடா அது இப்படி பண்ணிருக்கானுங்களே. ஸோ இந்த பிரச்சனை அப்படியே போகிறது கண்டிப்பாக இதாக பண்ணி நீ என்னடா பண்ணிருக்கேன் அவனை கொள்ளுகிறா மொத்தம் அவனை கொள்ளுகிறா அப்படின்ட்டு அவனுக்கு வெறி கொண்டு அவன் வந்து அவன் கண்ட்ரோலே கிடையாது. ஸோ எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்து அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருப்பாங்க இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தா திடீர்னு அவன் அடிக்கிறது கூட திரும்ப வந்து அம்மா என்ன கொள்றாங்களே எனக்கு காப்பாற்று கை வலிக்குது கால் அவனு கத்திக்கிட்டு இருக்கா இருக்கிற எல்லா டான்ஸ் தப்பிச்சிடும். ஒரு இடத்துல ஹீரோ பார்த்தா வந்து பிடிச்சி வச்சுருவான் இதாண்டா சரி எனக்கு பஞ்சர்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை அட்ரான்ட்டு வர ஹீரோ அதில் இதுமாதிரி டாச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் தூக்கிடுவான். அவனை வந்து அடிச்சுட்டு அதே ஃபோர்ஸ் வைக்க நம்ம கீழே வந்து கால் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இப்படியே போயிட்டு ஒரு இடத்துல ஹீரோ நெஞ்சில் ஒருத்த குத்தினாலும் ஸோ ஹீரோ தான் ஆர்மர் போட்டிருக்காங்க ஒன்றுமே அவனை அந்த ரேஞ்ச் ஆர்மர் முன்னாடி இடத்துல. ஸோ குத்தினவன் கையின உடஞ்சி வலிச்சு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அதோட இந்த ஒரு எபிசோட் முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 22வது எபிசோட் வந்து போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து பாருங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்ணுறதுல அவனு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லாரோட பஞ்சும் டேரெக்டாக வாங்குற அந்த ஆர்மரில் போட்டு ஒவ்வொருத்தரையும் ஒட்டிந்ததில்ல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்ததில்ல ஐயோ எனக்கு கொள்றாங்களே திரும்பவும் ஹீரோ வந்து திரும்ப கத்த ஆரம்பிக்கிறதுல. ஸோ இப்படியே வந்து போயிருக்க ஒரு இடத்துல பார்த்து எல்லாருமே வளைச்சு போயிட்டுருக்கா. 2 பேரும் அடிக்க வரானு தடுத்து 2 பேரும் லிஃப்ட்டில் போய் கிஸ் அடிச்சிடும் அந்த இடத்துல. 2 பேரும் கண்ணு கோயில பார்க்கறது கேவலமாக இருக்கும் அந்த இடத்துல. 2 பேரும் ஐயோ என்னடா அப்படின்னு மாதிரி ஃபீல் கொடுத்துட்டு இருக்கா. நெக்ஸ்டில் வந்து ஹீரோ ஒருத்தனை அடிக்கிறான் தலைவன் தெரியாமல் கைட்டுறான் அவனை அடிக்கக்கூடாத இடத்த பார்த்து அடி வந்து அவனும் மட்டும் முட்டியாமல் கால் கையில் ஒருத்தருக்கு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கத்திக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ வந்து ஸ்னீக் அட்டாக் பண்ணால் ஒன்றுமே இல்லை தலைவன் எல்லாம் இருந்தாச்சும் போயிடுறான். இந்த இடத்துல சொல்லிருக்காங்க இந்த சேக்ரட் ஃபேமிலி வந்து ரொம்பவே கொட்டூரமான தராங்க ஏன்னா அப்படி அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பேசிட்டு இருக்கா. டே நீங்கள் என்ன பண்ணி போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கி இருக்கணும்னு உசுப்பேத்தி விட்டுருக்கான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்க எல்லாருமே பார்த்த நேரத்தில் ஸோ செங்கி வந்து காதுக்கு படுற மாதிரி அந்த பொண்ணுங்க பேசுங்க என்ன பேசுங்க டே இந்த சேக்ரட் கொடூரமானது விட்டா நம்மளோட கொண்டுருவாங்க போலே அப்படியே பார்த்து பேசி அவன் காதில் விழுந்துருப்பது அப்படின்ட்டு எல்லாமே அவன் காதில் விழுந்த பேரே பேசிக்கிட்டு இருங்க. இந்த இடத்துல அவனுக்காக சரியான டென்ஷன். இந்த பக்கம் ஹீரோ வந்து எனக்கு கொள்றாங்கன்ட்டு அவனுக்கு கத்திக்கிறா. இதெல்லாம் பார்க்க செங்கி வந்து அவன் பைத்தியம் டே அவனை கொள்ளுகிறா இதான் நானே அது கொள்றான் அப்படி ஹீரோ வந்து வெறி கொண்டு கொள்றதுக்கு வந்துடுவான். திடீர்னு போதை நிறுத்துங்க அப்படின்ட்டு 2 பேர் யாரா அப்படின்னு பார்த்தா
நம்ம ஜியூன் அப்புறம் நிங்கர். ஸோ 2 பேருமே சரியான செகண்டில் 2 பேரும் ஒரே நேரத்தில் நீ வந்து ஓகே தான் நீலி அப்படின்னு கேட்க இப்போ தான் தெரியுது 2 பேருமே இங்கே வந்திருக்காங்க. 2 பேரும் வந்து ஒரு நேரம் பார்த்துருக்கா. இந்த இடத்துல என்ன பண்ணுறா, இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு சின்ன சம்பவம் இருக்குது, அது வந்து ஃபியூச்சர் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா 2 பேரும் மாற்றி வந்து பார்த்துக்கிறாங்க இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீ ஓகே தான் கேட்டால் நான் வந்து ஓகே தான், ஆனால் எனக்கு வந்து கை கால கொஞ்சம் வலிக்கு ரொம்ப சீரியஸான இன்ஜுரி தலைவனு இஷ்டத்துக்கு உருட்டிக்கிட்டு இருக்கேன். உடனே இப்படி தான் ஜீவன் சொல்லுவாங்க இந்த இடத்துல, டேய் செங்கியூ நீ இப்படி பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல, இப்படி கேவலம் நடந்துக்கிட்டு இருக்கானா ஹீரோ பின்னாடி சிரிப்பாக இந்த இடத்துல அவனுக்காக சரியான அவன் அடிக்கிறான். அவனு ஒன்றுமே பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அவன் தான் பிளான் பண்ணி எங்களை வர வச்சேன் கேட்ட எப்படி நீங்கள் வந்து இவனை அடிப்பீங்க, இவன் பிளான் பண்ணி வர வச்சான். ஹீரோ ஒன்னே ஐயோ அம்மா அப்படின்ட்டு எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கா. இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து அவனை டேமேஜ் பண்ணுறீங்களா, இந்த அளவுக்கு இன்ஜுரி கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி அவனு சொல்லிருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹீரோ முடியாமல் நடிப்பா போடுறான். அம்மா கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்ட்டு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனை சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதில் வந்து செங்கு நீ வந்து இப்படி பண்ணுவேன், நான் எதிர்பார்க்கல பட்ட பகல் வந்து எனக்கு கொடுறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கல அப்படின்னு நீ ஓகேவான்னு கேட்க, இல்லை பரவாயில்ல அதை சொல்லி அவனா நீ என்ன பண்ணாலும் சரி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் சரண்டர் ஆக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆதிக்கத்தை செலுத்துறல கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட என்னால் நான் என்னால் முடிச்சுட்டு நான் போராடுவேன், என் உயிர் போராடுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா டீ அவன் உயிரெல்லாம் மாசாக பேச போகிறான். இவ்வளோ அடி அப்புறம் வந்து சரண்டராக பேசிட்டு இருக்கான். இதை பார்க்குற நீங்கள் வச்சுக்கலாம். இவன் வந்து இவ்வளோ வந்து அடி ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவனோட இலக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக நானும் போராடுவேன். கண்டிப்பாக வந்து அவனை செங்ஃபை அவனை நான் கட்டிக்க மாட்டேன், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனுமே வந்து வெறி கொண்டு வந்து இந்த இதில் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஸ்பைக் இருந்து ஃப்ரெண்டுக்கார எல்லாம் வந்துடும். அவன் சொல்லிருக்கேன், டீ என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்டை கொண்டிருப்பீங்களா அப்படின்னு இருக்கேன். டே அவன் சாப்பிட்ற உயிரோட தானே இருக்கான், நாங்கள் அவனை கொல்ல தானே பார்த்தோம், அவனை கொல்லறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் சாகலை, அதான் அவன் பிரச்சனை. இல்லைனா நீ அடிச்சு போட்டு சரியா, நான் அவனை ஒன்று வந்து அடிச்சு போடுறேன் சாவடிக்காம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல உனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்று தெரியல. இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு நீ டேமேஜ் பண்ணுற கண்டிப்பாக நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே சாக்ரிஃபைஸ் வந்து கீழே கிழிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவன் வந்து பாடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சார் இந்த மாதிரி மாதம் நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. போகிறவங்க சொல்கிறான், டே நீலி கண்டிப்பாக நான் வந்து உன்னை விட மாட்டான், இதை என் கணக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறா பேடா சொல்லிட்டு நம்ம ஸ்பைக்கை வந்து அமைச்சிருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கை பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் ஆவலை இல்லை, ஏதாவது கேஸ் வலிக்குதா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கா. இவருக்கு என்ன சொல்லுறது இல்லை. இந்த பக்கம் வந்து நம்ம ஜியோன்ட்டு பார்த்தா சுதீர் பசங்க பேசுவாங்க, வேறு வந்து இங்கே வந்து காப்பாற்றுனா இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல அவன் முக்கியமான சொல்லி அவனா கம்பேர் டு ஜியோன் நீங்கள் வந்து சொக்க தங்கம்னே நான் சொல்லலாம். நான் வந்து ஹீரோ உண்மையிலே இப்படி ஒரு ஸ்டோரி நினச்சா ஹீரோட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, டெய்லி தயவு சேர்ந்து வந்து ஜியூன் எல்லாம் விட்டுறா, நீங்கள் லவ் பண்ணுறா அதான்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க. ஸோ இதை பார்க்குற எல்லா பசங்களும் டிக்கெட்டா இந்த நீலியை காப்பாற்றுறதுக்கு 2 காடஸ் அவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. ஸோ இப்படிலாம் நடக்க தெரிஞ்சிருந்தா நான் வந்து அடி வாங்குவேன், நானும் தயாராக சொல்லிட்டு சுற்றிக்கிற பொண்ணுங்கலாம் நீலியை வந்து எவ்வளோ கூலாக பேசுகிறான், இல்லை வேறு லெவலில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒன்று அவள் சொல்லிட்டு இந்த நீங்கள் கேட்டிருக்கேன். இடத்துல சரி ஓகே உனக்கு ஒன்று அவள் நான் இந்த கிளம்புறேன், சரி அவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஜியூன்னு கிளம்பிட்டு வந்த இடத்துல. ஆனால் நம்ம நீங்கள் பார்த்தா ஹீரோட கையை கெட்டியும் முடிச்சிடான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செங்ஃபை வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அவன் கட்டி போகிற பொண்ணு புள்ள அந்த புள்ளையும் கையை பிடிச்சிருந்த பார்த்தோன்னே ஒன்று சரியான டென்ஷனா. அதோட இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. அடுத்த எபிசோடு வந்து போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 23வது எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணாதான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கையோடு வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த இடத்துல. ஸோ ஹீரோக்கு வந்து இல்லை நான் வந்து நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் ஒரு மாதிரி வந்து சோகமாக சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இந்தாப்பா அவனோட ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நீ வந்து வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நான் ஆல்ரெடி வந்து ஒன்று வாங்கிட்டேன். ஸோ நீ பண்ண ஹெல்ப்பே ரொம்ப பெரிய ஹெல்ப் இந்த வச்சுன்னா சரி ஓகே நான் வந்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்கிற பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் வந்து வாங்கி பண்ணதில்ல. சரி ஓகே நான் வந்து ட்ரைனிங் பண்ணால் சரி கிளாஸுக்கு வரலன்னு கேட்டிருக்கா. ஆமாம் இல்லை நான் வந்து கிளாஸுக்கு எல்லாம் வர முடியாது, நான் போய் வந்து அவுட்டர் ட்ரைனிங் வந்து பண்ணணும், அப்போ தான் வந்து எனக்கு சீக்கிரமாக பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கா சரியான சோகம். இப்போ உண்மையிலேயே வந்து என்னை கண்டுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சின்ன ஒரு சோகம் இந்த இடத்துல. நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவும் நம்ம ப்ளூவும் வந்து 2 பேரும் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பைக்கு முடியாத மாதிரி அம்மா இடம்லாம் முடியாது டே இதுக்கு மேலே எவ்வளோடா ஓடுறது ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ சொல்லலாம், டே நீ மட்டும் வந்து கரெக்டாக அந்த ட்ரைனிங்லாம் பண்ண வச்சுக்கோ, உனக்கு வந்து நான் வந்து ஒரு ரிவார்டு தரேன்டா அப்படின்னு சொன்ன உடனே கொய்யால நம்ம ஸ்பைக்கு ரிவார்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ரிவார்டு தான்டா சூப்பரா இதுக்கு அப்புறம் பாடுறான்னு சொல்லிட்டு அவனும் வெறி கொண்டு முன்னாடி இருக்கான். இவன் நடிச்சிருக்கான்டா நடிப்பா போட்டிருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சரியான டென்ஷன். டே என்னடா அவ்வளோ பொறுமையாக வரீங்க ஸ்பைக்கு வந்து நம்ம 2 பேரையும் ஹீரோக்காரன் ஃப்ரெண்டுக்காரன் வெறி பேசிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த இடத்துல ப்ளூ சொல்லிருக்கேன், அந்த ஆட்பாத்தில் குளிக்க போகிறோம்னு கேட்டிருக்கேன். உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வந்து நம்ம ப்ளூவோட வாய்க்குள்ள வந்து ஒரு பில் வந்து போகிறான். இந்த பில் வந்து இவங்களோட கல்டிவேஷன் பாரு இன்க்ரீஸ் பண்ணுவான். உடனே நம்ம ஸ்பைக் என்ன பண்ணுவோம், ஆகா தண்ணி நான் தான் குளிக்க போகிறேன்னு போய் விழுவான் பாரு. விழுதோட சரியான அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன். ஏடா அது கொதிக்கிறவளுக்கு தண்ணி இருக்கு, டீ ஏடா தண்ணி கொதிக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டா அப்போ தானே அந்த மெடிக்கல் இருந்த அந்த எஃபெக்ட் அதிகமாகா அதுக்குன்னு இவ்வளோ சொல்லுவா அவ்வளோ சொன்னா மனுஷன் குளிப்பான்டா. அதில் வந்து ஒழுங்காக போய் குளிக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வாத்துக்கிற அந்த டப்பை பார்த்தா வந்து எடுத்துப்பான். அந்த இடத்துல 3 பேருமே
உங்களோட பவர் இது பிறகு ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் வந்து செக் பண்ணி வைப்பான். சரியான ஷாக் என்னன்னா ஹீரோட பவர் பார்த்தீங்கன்னா 76 கிட்ட வந்திருக்கு. என் சோல் பவர் 74 இருக்கானா இது 10 சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் சீன் வந்து எல்லாருமே அசம்பிள் இருப்பாங்க. எங்க அப்படின்னா அந்த ஏன்ஷியன் ஆர்ச்சர் அந்த ரூயினுக்கு போகிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சாக்ரெட் ஃபேமிலி சேர்ந்து 7 பேர் வந்திருப்பாங்க. ஸ்னோ விண்ட் ஃபேமிலி அது வந்து சிட்டி லார்ட் ஃபேமிலி அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜியூன் வந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து 7 வெல்த்தி ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 10 பேர் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சென் ஜியான் அவங்களோட கேங் அவனுங்க எல்லாம் வந்து வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கா. ஸோ வந்து அவனும் வந்து ஜியூன் தான் பேசிட்டு வா. ஸோ இதை பார்த்தோன்னே செங்கி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறான். ஸோ இப்போ நீ சாகிறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் கார்டு சொல்லுது. ஸோ சொன்னது வந்து ஏற்பாடு பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன் பார்த்தா எல்லாரும் வந்து எல்லாம் கிளம்பலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து சும்மா வந்து அட்வென்ச்சர் போகிறோம் மற்றபடி இந்த ரூயின் போகிறோம்னா யாருக்கு தெரியுமா சும்மா சுற்றி பார்க்க போகிற சொல்லிட்டு ஓகே சார் சொல்லி எக்ஸைட்டில் கத்திட்டு வந்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவன் அப்புறம் ஹீரோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா பின்னாடி கிராமம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஸோ செங்கியோ அவனுக்கு வந்து சுத்தமாக பொறுக்காத என்ன தயிர் அவன் வந்து அந்த ஜூன்ட்டு பேசிட்டு வந்துருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன் இவங்க எல்லாருமே இப்படியே போக ஒவ்வொரு பகுதியை தாண்டி போகிறாங்க. மலைப்பகுதி இந்த மாதிரி டெசர்ட் அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் தாண்டி போயிடு. ஸோ இந்த இடத்துல வந்து இருட்டுவே போகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த இடத்துல வந்து கேம்ப் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் இது கேம்ப் வந்து அமைச்சிடுறாங்க இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேம்ப் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செங்கி சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ ஜியோ நீ வந்து தனியாக இடத்துல நான் என் டென்ட்டில் இருந்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்று வேணா நீ மூட்டு உன் டென்ட்டுக்கு போனால் என் டென்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குற ஹீரோக்கோ சரியான சிரிப்பு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபன் எல்லாமே இப்படி வந்து அந்த நைட்டே ஆகிடுது இடத்துல. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மின்மினி பூச்சிகள் நடுவில் வச்சுட்டு இருக்கான். ஸோ வந்து ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி தான் வந்து ஃபஸ்ட் அட்டாக் இருக்கும். ஏன்னா வந்து மெயின் சிட்டிக்கு வந்து ரொம்பவே ஓரத்தில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸோ வந்து ஹீரோட அப்பா அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாருமே செத்துருப்பாங்க. சாகிற அந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ நீலி உடனே வந்து க்ளோரி சிட்டிக்கு வந்து போடா ஸோ இந்த தாக்கத்தில் பற்றி வந்து இன்ஃபார்ம் பண்ணுற அவங்களாவது தப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிரை வந்து விட்டுருப்பாரு. ஸோ இதுக்கு எல்லா விஷயமும் ஹீரோக்கு நான் போகிறேன் இல்லை எனக்கு கண்டிப்பாக டைம் இல்லை நான் சீக்கிரமாக பவர்ஃபுல் ஆகணும்னு தலைமை அங்கேயே உட்காந்து கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்தை பார்த்தா அவனோட சோல் ரிலீம் அந்த யிங் பேஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் மிஸ்டீரியஸாக ஒன்று வந்து வந்து தெரியாது. ஸோ இது என்ன இது வந்து என்னால் வந்து பார்க்க முடியல இப்போதையும் பவர் ஆனால் இது வித்தியாசமாக என் சோல் ரிலீம் கூட இருக்குது. ஸோ இது எனக்கு என்ன பிரச்சனையாக இல்லை இது என்னோட புது வகை பவரா என்னன்னே தெரியலன்னு சொல்லியிருக்கேன். ஒரு கல்டிவேஷன் பண்ணுறதுனால தான் அந்த கல்டிவேஷன் டெக்னிக் ஆகட்டும் ஹீரோக்கு எக்கச்சக்க குழப்பம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24வது எபிசோட் வந்து போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு போதும் லைக் போடலாம் அந்த லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஸோ எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து காட்டுறாங்க நீங்கள் வச்சிருக்கா அவன் ஏன் அந்த அட்வென்ச்சருக்கு வந்து விட்டு போனான் ஒரு வேளை நான் அவனுக்கு பாரமாக இருப்பேன் நினச்சிருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்ததுன்னா அவங்க டிராகன் விங் ஃபேமிலி அந்த ஃபேமிலி தான் சொல்லுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி மெயின் நாளுக்கு வந்து உங்களை வந்து கூப்பிட்றாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நீங்கள் வந்து போவோம் நீங்கள் பார்த்து போன உடனே பார்த்து அங்கே இருக்கிற எல்டர்ஸ் அவங்க அப்பா அம்மா கூட எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒன்றும் ஒரு அப்பாவை சொல்கிற இடத்துல ஸோ எல்டர்ஸும் பேச ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்டர் உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு இருக்கா. அந்த எல்டரும் பேச ஒரு ஃபஸ்ட் எழுறோம். ஸோ வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ஒரு பர்பிள் கிராஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து வாங்கின பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிற எல்லாமே. ஸோ அதை பற்றி தான் அவங்ககிட்ட வந்து பேசணும். ஸோ அதனோட விலை இப்போ ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்குது நீ மட்டும் அதை கொடுத்த அப்படின்னா அது பல மில்லியன் விற்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல நீங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்டரோட இன்டர்ன்ஷிப் அவர் சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஸோ அது எல்லாமே ஏன் காசு கொடுத்தா நான் வாங்கினேன் ஃபேமிலி காசு நான் யூஸ் பண்ணவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அது கரெக்டு தான்மா நீ ஃபேமிலி காசு யூஸ் பண்ணுவான் ஆனால் நீ வந்து இந்த ஃபேமிலியோட யங் லேடி. ஸோ கண்டிப்பாக நீ இந்த மாதிரி விஷயங்கள் நீ வந்து கொடுத்து தான் ஆகுன்றது நம்ம ஃபேமிலியோட வெல்த் தான். நீ மட்டும் அது கொடுத்துன்னு வச்சு நம்ம ஃபினான்ஷியலாக வந்து க்ரோத் ஆயிருந்தா நீ அந்த கல்யாணத்தை கூட பண்ணிக்க தேவையில்ல என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டுருக்கா. சொல்லு அந்த கிராஸில் எங்கே இருக்குன்னா ஆமாம் அந்த எல்டர் சொல்கிறதுக்கு நானுமே ஒத்துக்கிறேன் நீ அந்த கல்யாணத்தை கூட பண்ணி தரல அந்த கிராஸை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல இவ்வளோ சரியான டென்ஷன் இடத்துல. ஸோ இடத்துல வந்து நீலியை பற்றி யோசிச்சு வர இடத்துல அவன் எனக்கு நிறையவே ஹெல்ப் இருக்கா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நான் அவனுக்கு கண்டிப்பாக வந்து அவனுக்கு துவா பண்ணணும். அவனே சொல்லுவான் அது வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் கொடுத்துட்டு அது இப்போ என் கையில் இல்லை என்னால் திரும்ப ரிட்டன் கேட்கவும் அது முடியாது அப்படின்னு கேட்டு எல்லாருமே சரியான விஷயம் இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா அந்த எல்டரும் சொல்லுவார். ஸோ நீ யார்கிட்ட கொடுத்த அந்த பையன் வந்து பெரிய ஃபேமிலியில் ஒன்றும் பிரச்சனை அவன்கிட்ட வந்து நீ கொடுத்த அமௌண்ட்டோட அதிகமாக கொடுத்தாங்கலாம் ஒருவேளை சின்ன ஃபேமிலியில் ஒன்றும் பிரச்சனை அவன் வந்து 2 தட்டி அவன்கிட்ட புடிங்க இதை கேட்டோன்னு நீங்கள் சரியான டெக்ஷன் என்ன வார்த்தை சொன்ன இப்போ ஃப்ரெண்டு மேலே நீ வந்து கையை ஓப்பனாக சொன்ன அவன் மேலே மட்டும் நீ கையை வச்சுன்னு வச்சுக்க உன் அங்கிள் கூட பார்க்க மாட்டேன் பவர் எல்லாருமே சரியான வச்சுக்க இந்த லெவலுக்கான ஒரு பயங்கரமான பவர் அந்த ஜட்டத்தில் பார்த்தா டிராகன் ஃபீனிக்ஸ் அதனோட விண்டு ஃபார்ம் அதனோட விங் ஃபார்ம் அந்த ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு இருக்கோம் இதை பார்த்தோன்னே மிரண்டுவாங்க இந்த லெவலுக்கான பவர் கழட்டி வச்சுட்டு நம்ம ஃபேமிலியில் இல்லை என்னோட பவர் பயங்கரமாக இருக்கு இப்போ பிரான்ஸ் ரீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லெவலுக்கான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை கொடுத்ததே அவன் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியும்னு சொல்லிருக்கான். இதை பார்த்து சரிமா எனக்கு புரியுது நீ எதுவும் இது பண்ணதில்ல. ஸோ பவர் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருன்னா உனக்கு வந்து ஃபேமிலியோட ரிசோர்ஸ் எல்லாமே தரும். இதுக்கப்புறம் நீ இந்த நல்லாவே கல்டிவேட் பண்ணலான்னு இருக்கா. எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து கங்க்ராச்சுலேஷன் ரொம்பவே திறமைசாலியாக இருக்கீங்க. ஹவுஸ் மாஸ்டர் உங்களுக்கு ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் வந்து அற்புதமான வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து பெற்று எடுத்துருக்கீங்க. ஸோ இந்த கல்யாணத்தை பற்றி நம்ம வந்து மறுபரிசீலனை பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ வந்து இந்த முறை
அவ்வளோ டேலண்டான பர்சன் நம்ம ஃபேமிலி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புகழ ஆரம்பிச்சோம். ஏன்னா இந்த ஒரு டெக்னிக்கோட பவர் உடனே சோல் கிறிஸ்டனை கொண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோல் கிறிஸ்டன் செக் பண்ணிருக்கா, அதுக்குள்ள டிராகன் ஃபீனிக்ஸ் அந்த ஃபார்ம் இருக்கு. அவரோட பவர் வந்து மிரண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எவ்வளோ சோல் ஃபார்ம் வந்து காரில் ஆக்சுவலி ஹீரோ வந்து கல்டிவேட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அவனோட சோல் அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து சோல் பவர் 82 பாயிண்ட் இருக்கு. இந்த டீல் ஹீரோ ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணுறான், அவனு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 25வது எபிசோட் வந்து போயிடலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் அதை லைக் போடுங்க. ஸோ லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்க. ஸோ எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஹீரோ வந்து டிஃப்ரெண்டாக தோணுச்சு. அவனும் போயிட்டு வந்ததில் என்ன வகையான வாசனை இதுன்ற போய் பார்த்துருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முடி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ என்ன முடியுதுன்ட்டு ஹீரோ வந்து எடுத்து திடீர்னு பின்னாடி வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ யாராண்டு ஹீரோ திரும்ப யார் பார்த்து நம்ம செங் ஜியான். ஸோ செங் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ என்னாச்சு இந்த நைட்டில் எங்கேயா இருக்க நெய்லி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஹீரோ வந்து பேச வந்துக்கிறான். ஸோ ஹீரோ பேசுகிற பார்த்தீங்கன்னா நம்ம இவன் செங் அவன் வந்து பேச வந்துருக்கான். ஸோ இந்த நைட் வந்து என்னடா பிளான் பண்ணிருக்கேன், எங்களை கொல்ல பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்டா உனக்கும் ஜியோனுக்கும் பிரச்சனை, அவன்கிட்ட வந்து க்ளோஸாக இருக்க மாட்டா, நீ வந்து அந்த கடுப்பு ஏன்ட்ட காட்டுவியான்னு கேட்டுட்டு இருக்கா. செங் கேட்பான், நீ என்ன கண்டுபிடிச்சுட்டு இருக்கா. உடனே ஹீரோன்னு சொல்ல அனுப்பலாம். ஸோ இந்த ஒரு ஃபெதர் இந்த ஒரு முடி அது மட்டும் இல்லாமல் இங்கே வர யூரியன் ஸ்மெல் இது ரெண்டையும் வச்சு சொல்லும்போது என்னால் கண்டிப்பாக சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் பியர் டீமன் வந்து இங்கே இருக்குது. அது அதனோட டெரிட்டரிக்குள்ள வந்து நம்ம இருக்கோம். அது ரொம்பவுமே ஆபத்தான நிலையில் நம்ம இருக்கோம் அப்படி சொல்லுவோம் இருக்கான். இதை பார்த்தீங்கன்னா செங்கு சொல்லுவான், ஏன்டா வெறும் ஒரே ஒரு முட்டியை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உன்னால் வந்து ஃபாக்ஸ் பியர் டீமன் சொல்ல முடியுமா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா செங்கு வந்து சொல்லுவான், நீ நிறுத்து வாயமூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல. ஸோ இந்த நீலி மேலே நம்பி இருக்கு, நீலி நீ சொல்லி நீலின்னு கேட்டுருக்கா. ஸோ இந்த வந்து ஃபாக்ஸ் பியர் டீமன் இது அடல்ட்டாக இருந்தால் ஒரு சில்வர் ரேங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் 4 அடி இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியர் டைப் டீமன்ஸ் இது வந்து பாதி வருஷம் தூங்கிட்டு இருக்கும், ஹைபர்னேஷனில் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைபர்னேஷன் சம்மர் வந்து முடியும். சம்மர்னா அது இப்போ தானே, அப்போ தூங்கி முடிச்சு எழுதுன்னு சொல்லுவார். ஆமாம் இது வந்து வேட்டையாடுறது இடம், இது நம்ம வந்து அந்த ரிஜில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே இப்போ தான் செங்க சொல்கிறேன், ஏன்டா இதெல்லாம் நம்பர் மேத்தில் நைட்டில் வந்து எல்லாத்தையும் கிளம்ப சொல்கிறேன், இதெல்லாம் நியாயமா கிளம்புனா வந்து ஆபத்து வராதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ சொல்லுவான், அதை பற்றி யோசிக்காத, கண்டிப்பாக நமக்கு வந்து கிளம்ப தான் நலஞ்சிடும். செங்க என்ன சொல்லுவான், ஸோ எல்லாரும் வந்து கிளம்ப சொல்லுங்க, இப்போவே கிளம்பணும் அவர் சொல்லிட்டு இருக்கா. உடனே இந்த நியூஸ் பரவாச்சு எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த பொண்ணு வந்து முக்கியமான கேட்டேன், நான் அவளை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னப்பா நடுராத்திரி எழுப்பி கூட்டு போயிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே பார்த்தா வந்து நம்ம செங் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே என்ன நடுராத்திரி கூட்டு போயிட்டு பேசுவது திடீர்னு பின்னாடி ஒரு பயங்கரமான கொட்டூர் கர்ஜிக்கிற சத்தம். என்னடா அங்கே ஒரு கொட்டூர் டீமன் இருக்கு. உடனே எல்லாருமே செங்கு வந்து பாராட்டுறாங்க. அப்போ இந்த டீமன் வரது தெரிஞ்சாங்க வந்து கூட்டு வந்தீங்களா, செங் நீங்கள் ரொம்பவுமே அற்புதமாக செயல்படுறீங்க, அற்புதமான லீடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செங்கு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுது. எல்லாத்தையுமே இந்த எல்லா கிரெடிட்டும் உனக்கு தான் பண்ணிட்டேன். இதை பார்க்குற செங்குக்கும் சரியான நீலி உனக்கு கண்டிப்பாக நான் கொல்லுண்டாட்டு அவனுக்கு வெறி கொண்டு இந்த இடத்துல யோசிச்சிருக்கா. அந்த பியரை பார்த்தீங்கன்னா அந்த சாக்ரெட் ஃபேமிலியோட அந்த 3 பேர் வந்திருப்பானுங்க இந்த இடத்துல, அவனுக்கு வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு ஹீரோ வந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா திரும்பி பார்த்தா நம்ம செங்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரையோ பார்த்துட்டு இருக்கான். ஓ அப்போ என்னை போட்டு தள்ளுறதுக்கு சாக்ரெட் ஃபேமிலிக்கு ஆளுங்க வந்திருக்கானுங்க. ஸோ என்னோட சென்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சில்வர் ரேங்கில் இருப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செங் வந்து ரொம்பவே நன்றி சொல்லலாம். இதில் நீ மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம், நம்ம எல்லாம் பெரிய ஆபத்தில் மாட்டி இருப்போம்னு சொல்லலாம். ஸோ அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை. ஸோ இதில் டார்க் கில்ட் சேர்ந்த 3 சில்வர் ரேங்க் அசாசின் வந்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆளுங்களை வந்து கொள்றதுக்காக வந்திருக்காங்க. நம்ம சேஃபர்னா நீ ஏன்ட்ட சொல்லிட்டு இந்த விஷயத்தை விட்டு இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இதில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கோத்து விடுறது சந்தோஷப்பட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்னியூ வந்து கூட வந்து போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஜின்னியூ தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோ போயிட்டு ஜின்னியூ ஒரு நிமிஷம் கண்ணு மூடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஏன் என்னாச்சு கேட்டிருக்கேன். இல்லப்பா ஒரு சின்ன சர்ப்ரைஸ், நீ கண்ணு மூடுறேன் தலைவன் உடனே ரோஸ் எடுத்து நீட்டாம இருக்கும். ஏல அந்த இடத்துல பண்ண ஒரு பெரிய அட்டாக்கோட அந்த விளைவால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸில் அந்த ரோஜா பூ எல்லாமே பிச்சிட்டு அந்த குச்சி மூடு எல்லாமே போச்சு. ஸோ ஹீரோ கையில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்று ஹீரோ சொல்லுவான், நீங்கள் கேட்டு அந்த இடத்துல என்னாச்சு என்ன பெரிய அட்டாக் நம்ம போய் பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியூன் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸையும் பாப்பா ஹீரோ தலையை வந்து ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருக்காங்கிறது அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அதில் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த 3 அசாசின் செங்கு வந்து அசால்ட்டாக விடுறான். இவனை கொல்லுங்க சொல்லிட்டு அந்த அசாசின் அட்டாக் பண்ணலாம், செங்கு அசால்ட்டாக தப்பிக்கிறான். இன்னைக்கு இங்கே ஒருத்தன் கூட வந்து இங்கேருந்து உயிரோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதோட வந்து முடியாது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு வந்து போங்க. ஸோ வந்து 25th எபிசோடு வந்து முடிச்சுட்டோம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும் நண்பர்களே, அதை மட்டும் வந்து ஆளில் போடுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வீடியோலாம் 6K கிட்ட போகுது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த அளவுக்கு ஏறல. ஸோ அப்புறம் மெயின் சேனலில் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணேன் என்னாலும் சொல்லி நான் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா, கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.